அண்மைச் செய்தி. சென்னை கோட்டூர்புரம் இரட்டை கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள மேலும் 2 பேருக்கு மாவுக்கட்டு போடப்பட்டுள்ளது. சென்னை கோட்டூர்புரத்தில் ரவுடிகள் 2 பேர் வெட்டி கொல்லப்பட்ட வழக்கில் ஏற்கனவே 6 பேருக்கு மாவுக்கட்டு போடப்பட்டுள்ள நிலையில் தற்போது மேலும் 2 பேருக்கு மாவுக்கட்டு போடப்பட்டிருக்கிறது. இரட்டை கொலை வழக்கில் 12 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் தற்போது வரை 8 பேருக்கு மாவுக்கட்டு போடப்பட்டுள்ளது. போலீசார் விசாரணையின் போது தப்பியோட முயன்ற 8 பேருக்கு காயம் ஏற்பட்டதால் மாவுக்கட்டு போடப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சென்னை கோட்டூர்புரம் இரட்டை கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள மேலும் 2 பேருக்கு மாவுக்கட்டு போடப்பட்டுள்ளது. போலீசார் விசாரணையின் போது தப்பியோட முயன்ற 8 பேருக்கு காயம் ஏற்பட்டதால் மாவுக்கட்டு போடப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கதிரவன் வழங்க கேட்கலாம். கதிரவன், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். சென்னை கோட்டூர்புரத்தில் இரட்டை கொலை வழக்கு தொடர்புடையதாக 12 நபர்களை போலீசார் இதுவரை கைது செய்திருக்கிறார்கள். இந்த கொலை வழக்கில் சம்பந்தப்பட்ட 6 நபர்களுக்கு நேற்று போலீசார் பிடியிலிருந்து தப்பி ஓடும் போது கை மற்றும் காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டதாக போலீசார் மாவுக்கட்டு போடப்பட்ட நிலையில மேலும் 2 நபர்களுக்கு போலீசார் பிடியிலிருந்து தப்ப முயன்று வலது கை முறிவு ஏற்பட்டதனால் தற்போது ராயப்பட்ட மருத்துவமனையில் அவர்களுக்கு மாவுக்கட்டானது போடப்பட்டிருக்கிறது. மொத்தம் 8 நபர்களுக்கு இந்த கொலை வழக்கில் தொடர்புடையவர்களுக்கு மாவுக்கட்டு போடப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த 2 தினங்களுக்கு முன்பாக கோட்டூர்புரம் பகுதியில் ரவுடிகள் படப்பை சுரேஷ் மற்றும் அருண் ஆகிய இருவர் வெட்டி கொலை செய்யப்பட்டார்கள். முதற்கட்ட விசாரணையில் சுக்கு காப்பி சுரேஷ் மற்றும் அவரது கூட்டாளிகள் ஒன்றிணைந்து இவர்களை கொலை செய்ததும் தெரிய வந்தது. காதலிக்காகவும் இந்த போதைப் பொருள் தொடர்பான விற்பனையில முன்விரதம் இருந்து கொண்டதனால சுக்கு காப்பி சுரேஷை கொலை செய்ய திட்டமிட்ட நிலையில அவர் முந்திக் கொண்டு தனது கூட்டாளியுடன் சேர்ந்து இருவரையும் கொலை செய்தது தெரிய வந்தது. 12 நபர்கள் இதில் கைது செய்யப்பட்டார்கள். அதில் 6 நபர்களுக்கு நேற்று மாவுக்கட்டுகள் போடப்பட்ட நிலையில தற்போது 2 நபர்களுக்கு மாவுக்கட்டு போடப்பட்டு தற்போது ராயப்பேட்டை மருத்துவமனையில் சிகிச்சைகள் அளிக்கப்பட்டு ஸ்டான்லி மருத்துவமனையில் மேல் சிகிச்சைக்காக கொண்டு செல்லப்பட்டிருக்கிறார்கள். தொடர் விசாரணைகள் நடைபெற்று வருவதாகவும் மீதமுள்ள 2 நபர்களை தேடும் பணியில் ஈடுபட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி கதிரவன்.